யோசித்துப் பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் அந்த ஒரு ரகசியத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் இளமையை மீட்டெடுக்கும் அந்த ஒரு அமுதத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். விசித்திரமாக இருக்கிறது இல்லையா? அந்த ரகசியத்தை ஏதோ விலையுயர்ந்த கிரீம், ஏதோ மாத்திரை அல்லது ஏதோ நவீன சிகிச்சையில் தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பதில் அந்த ரகசியம் எப்போதும் உங்களுடன் உள்ளது, உங்கள் கால்களுக்கு கீழே. நமது வேதங்கள் கூறுகின்றன, உடல் 5 தனிமங்களால் ஆனது. அதில் மிகவும் கனமானதும் மிகவும் நிலையானதும் பூமி. இன்று நான் உங்களுடன் ஒரு 10 நிமிடம் உரையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது உங்கள் உடலுக்குள் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும், உங்கள் தூக்கத்தை ஆழமாக்கும் மற்றும் உயிரியல் வயதானதை மெல்ல மாற்ற உதவும் ஒரு சடங்கு. ஆனால் நான் தொடர்வதற்கு முன் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கேளுங்கள். இந்த வீடியோவை ஒரு நொடி கூட தவிர்க்காதீர்கள். நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. இது ஒரு பொதுவான சுகாதார குறிப்பு அல்ல. இது உடலின் மின்சாரம் அல்லது ஆற்றலுடன் செயல்படும் ஒரு முறை. நீங்கள் வீடியோவை தவிர்த்தால் அல்லது ஒரு படியை தவறவிட்டால் அது முழுமையற்ற தகவலாகி உடலில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் நலனுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைய பெரும்பாலான மருத்துவர்கள் இதை உங்களுக்கு ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் இந்த சிகிச்சைக்கு காப்புரிமை பெற முடியாது. இதை பாட்டில்களில் அடைத்து விற்க முடியாது. இது இலவசம். இது சிவபெருமானின் வரம். ஆனால் நீங்கள் 40 வயதை தாண்டியிருந்தால் அல்லது உங்கள் உடலில் சோர்வு மற்றும் முதுமையின் அறிகுறிகளை உணர ஆரம்பித்திருந்தால், இந்த மறந்து போன அறிவு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கலாம். உங்கள் உடல் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறது, ஆனால் நம்மில் பலர் அதை புறக்கணிக்கிறோம். காலை எழுந்தவுடன் உடல் உறைந்தது போல உணர்வது, சிறிது நேரம் அமர்ந்த பிறகு கால்களில் பாரம், மதியம் மனதில் மூளை மூடுபனி, காரணமின்றி மார்பில் பதட்டம். இவை எதுவும் சீரற்றவை அல்ல. இது உங்கள் உடலின் அழுகை, இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டதற்கான மின் சமிக்ஞை. ஒரு பழங்கால கோவிலில் கல்லில் வெறுங்காலாக நடந்தால் திடீரென அமைதி உணர்வு வரும். அந்த கல் உயிரற்றது இல்லை, அது சார்ஜ் ஆகி இருக்கிறது. ஆனால் இன்று நாம் ரப்பர் ஷூ அணிந்து அந்த அமைதியை இழந்துவிட்டோம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் விளக்க முடியாத சோர்வு அல்லது மன அழுத்தத்தை உணர்ந்தால், அது உங்கள் உடலின் பேட்டரி குறைந்து விட்டதற்கான அறிகுறி. நம் வரலாற்றின் பெரும்பாலான காலத்தில் மனிதர்கள் வெறும் காலாக நடந்தனர். நமது மூதாதையர்கள் பூமியில் தூங்கினர். அவர்கள் இயற்கையுடன் நேரடி தொடர்பில் வாழ்ந்தனர். அதனால் அவர்கள் கிரகத்துடன் மின்சார இணைப்பு பெற்றிருந்தனர். பின்னர் நவீன வாழ்க்கை வந்தது. ரப்பர் காலணிகள், காங்கிரீட் தளங்கள், செயற்கை கம்பளங்கள், உயரமான படுக்கைகள். நாம முன்னேறினோம், ஆனால் நம்மை சார்ஜ் செய்த கம்பியை துண்டித்தோம். இதன் விளைவாக உடலில் நேர்மறை மின்னூட்டம் சேரத் தொடங்குகிறது. ஆயுர்வேத மொழியில் சொன்னால், உடலில் நச்சுகள் குவிக்கின்றன. ஃப்ரீ ரேடிக்கல்களின் தாக்கம் அதிகரிக்கிறது. அதனால்தான் 30 வயதிலேயே பலர் மூட்டுவலி, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவற்றை அனுபவிக்கிறார்கள். மக்கள் இதை வயது என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையில் இது இயற்கையிலிருந்து துண்டிப்பு. பூமி வெறும் மண் அல்ல, அது இயற்கையான எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஒரு பெரிய பேட்டரி. நமது உடல் மன அழுத்தம், மொபைல் கதிர்வீச்சு, வைஃபை போன்றவற்றால் நேர்மறை மின்னூட்டத்தை சேகரிக்கிறது. ஆனால் உங்கள் வெற்றுத்தோல் பூமியை தொடும்போது பூமியிலிருந்து வரும் எலக்ட்ரான்கள் அந்த மின்னூட்டத்தை சமநிலைப்படுத்துகின்றன. இதனால் உடல் அமைதியை அனுபவிக்கிறது. இது கற்பனை அல்ல. ஆய்வுகள் தரையிறக்கம் உடவியலும் வீழ்க்கப்பை குறைக்க உதவுகிறது என்று காட்டுகின்றன. கார்டிசோல் அளவு சமநிலைப்படுகிறது, இரத்த அழுத்தம் நிலையாகிறது, குணமடைவதும் வேகமாகிறது. நாசா விண்வெளி வீரர்களின் உடல் பூமியிலிருந்து தூரமாக இருக்கும்போது வேகமாக வயதாகும் என்பதையும் கண்டறிந்துள்ளது. காரணம் பூமியின் இயற்கை அதிர்வெண்ணிலிருந்து துண்டிப்பு. நமது முனிவர்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர். அவர்கள் வெறுங்காலாக நடந்தனர், பூமியில் தூங்கினர், இயற்கையுடன் இணைந்திருந்தனர். இப்போது கேள்வி, அதை எப்படி செய்வது? மிகவும் எளிது. நாளை காலை உங்கள் காலணிகளை கழற்றி பூமியை நேரடியாக தொடுங்கள். 10 முதல் 20 நிமிடங்கள் வெறுங்காலாக நிலத்தில் நடக்கவும் அல்லது நிற்கவும். உங்கள் சுவாசத்தை மெதுவாக ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சூரிய ஒளியை முகத்தில் உணருங்கள். இந்த எளிய செயல் உங்கள் உடலின் மின்சார சமநிலையை மீட்டெடுக்க உதவும்.
தொடர்ந்து சில நாட்கள் செய்தால் உங்கள் தூக்கம் ஆழமாகும், காலை சோர்வு குறையும், மன அமைதி அதிகரிக்கும். இது எந்த மாத்திரையிலும் கிடைக்காத இயற்கை ரீசார்ஜ். உங்கள் உடல் உடைந்து போகவில்லை, அது வெறும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பூமியுடன் மீண்டும் இணைந்தால் அது தானாகவே சரியாக தொடங்கும். எனவே இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை காலை 10 முதல் 20 நிமிடங்கள் பூமியை தொடுங்கள். பின்னர் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை மீண்டும் கண்டுபிடித்து வருகின்றனர்.